ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனியன் பட்ஜெட் 2025-26ங்கிறத நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பிப்ரவரி 1 வந்து வெளியிட்டாங்க. அதில் மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தையே வெளியிட்டிருக்காங்க. அதாவது 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் சேலரிடாக இருந்தால் உங்களுக்கு டேக்ஸே இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் 0 to 4 லட்சம் வரைக்கும் தான் டேக்ஸ் இல்லை. 4 to 8 லட்சம் வந்து 5%, 8 லட்சம் இருந்து 12 லட்சம் வரைக்கும் 10%, 12லேருந்து 16 வரைக்கும் 15%, 16 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் 20%, 20 லட்சத்துலேருந்து 24 வரைக்கும் 25%, அண்ட் 24 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது எல்லாமே 30% அப்படிங்கிற டேக்ஸ் ஸ்லாப் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வச்சு அப்போ 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்றது பொய்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம். அதாவது 12 லட்சம் வரைக்கும் நீங்க சேலரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுவும் எஃபெக்டிவா 12,75,000 வரைக்குமே உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு மேல நீங்க ₹1 அப்படின்றது போனாலும் சரி, 13 லட்சம் வாங்கினீங்கனாலுமே நீங்க 60,000க்கு மேல டேக்ஸாவே கட்டுவீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகே, அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளோட டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறது 12 லட்சத்துக்கு மேல போகும்போது தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 12 லட்சம் வரைக்கும் அப்போ ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். அது டாக்ஸ் ரிபேட்டா நமக்கு கிடைச்சிடும். அதாவது ஸ்லாப் ரிபேட் அப்படிங்கிறது 12 லட்சம் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 60,000 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய வேலை வந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் ரிபேட்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது நீங்க டாக்ஸ் கட்டவே தேவையில்லை. உங்களுக்கு ₹1 கூட டாக்ஸ் கிடையாது. அந்த 60,000 அப்படிங்கிறது 12 லட்சம் வரைக்கும் நமக்கு கால்குலேட் பண்ணா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் 0 to 4 லட்சம் வரைக்கும் நமக்கு டாக்ஸே கிடையாதா, 0% தானே. அதுவே 4 லட்சம் இருந்து 8 லட்சம் வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ், 5% சொல்றாங்களா. அந்த 5% அந்த 4 லட்சத்துக்கு கால்குலேட் பண்ணா எவ்வளவு வரும், 20,000 வருமா. அதே போல 8 லட்சம் இருந்து 12 லட்சம் வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4 லட்சம் இருக்கா, அந்த 4 லட்சத்துக்கு 10% வருமா. 10% கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 40,000 வருமா. அந்த 20,000 பிளஸ் 40,000 எஃபெக்டிவா 12 லட்சம் சேலரி வாங்குறவங்களுக்கு 60,000 அப்படிங்கிறது டாக்ஸ் வரும். 20,000 பிளஸ் 40,000 60,000 டாக்ஸ் வரும். அந்த 60,000 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் ரிபேட்டா, ஸ்லாப் ரிபேட்ல உங்களுக்கு வந்துடும். அதாவது அது வரைக்கும் இருக்கிறவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுக்கு மேல 12,75,000 சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 75,000 நமக்கு வரும். அதாவது நீங்க கரெக்டா 12 லட்சம் சேலரியா வாங்குறீங்கன்னா 75,000ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல கழிச்சுட்டு 11,25,000க்கு தான் உங்களுக்கு டாக்ஸே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப 12 லட்சம் வரதுக்கு இன்னும் ஒரு 75,000 நீங்க சம்பாதிக்கலாம்ல. சோ அதனாலதான் எஃபெக்டிவா 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸே இல்லைங்கிறது தான் உண்மை. 13 லட்சம் சம்பாரிச்சீங்கன்னா கூட 25,000 இருக்குல்ல, அந்த 12,75,000க்கு மேல அந்த 25,000க்கு 15% டாக்ஸ் போட்டு மொத்தமா இருக்க இதுக்கு முன்னாடி இருக்க 60,000 அப்படிங்கறதையும் சேர்த்து மொத்தமா நீங்க கட்டுவீங்க. இப்போ நம்ம அந்த 75,000 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம சம்பாதிக்கிறத அப்போ இந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது நியூ ரெஜிமேல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு ரெஜிமேல அது கம்மியா இருந்துச்சு, அதாவது 50,000 இருந்துச்சு. அதுவே பென்ஷனர்ஸ்க்கு வந்து வேற மாதிரியான அமௌண்ட் இருக்கும். அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்ங்கிறது வேரி ஆகும். நீங்க சேலரிட் பர்சனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 12,75,000 வரைக்கும் டாக்ஸே இல்லை. அதுவே நீங்க ஒரு கன்சல்டன்சில இருந்து உங்களுக்கு ஏர்னிங் வருது அப்படிங்கிற பட்சத்துல 12 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு டாக்ஸே இல்லை. அதுக்கு மேல வந்து உங்களுக்கு டாக்ஸ் வரும். இப்போ நம்ம எஃபெக்டிவா 12 லட்சம் வச்சுக்குவோம். 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த 75,000 ஒதுக்கிடுவோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக இருக்கிறத மட்டுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போகவே நீங்க 12 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க ₹1 கூட கட்ட தேவையில்லை. அதுவே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக நீங்க 13 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா எவ்வளவு டாக்ஸா கட்டுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 லட்சம் வரைக்கும் 60,000 பார்த்தோமா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 1 லட்சத்துக்கு நம்ம அந்த 15% டாக்ஸ் கட்டுவோம். அது எவ்வளவு வரும், 15,000 வருமா. ஆல்ரெடி 60,000 அப்படிங்கிறது 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ். அது டாக்ஸ்ல நமக்கு ரிமூவ் ஆயிடும் நீங்க வெறும் 12 லட்சம் மட்டும் சம்பாதிச்சா. இப்ப 13 லட்சமா சம்பாதிக்கிறோம்ல, சோ அந்த 1 லட்சத்துக்கான அந்த 15,000 ஆட் ஆகி 75,000ங்கிற டாக்ஸ் கட்டுவீங்க. அதாவது 12 லட்சம் நீங்க சம்பாதிக்கும் போது ஒண்ணுமே கட்ட மாட்டீங்க. அதே 13 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா 75,000 டாக்ஸா கட்டுவீங்க. இந்த இடத்துல எஃபெக்டிவான்னு பாத்தீங்கன்னா 12,75,000 இருந்து 13,75,000. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக நம்ம கால்குலேட் பண்ணும்போது. சோ இப்போ 16 லட்சம் ஒருத்தர் வாங்குறாங்கன்னு வைங்க, அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
12 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு 60,000 அந்த 60,000 கட்டி தான் ஆகணும். அந்த 4 லட்சம் இருக்குல்ல, அந்த 4 லட்சத்துக்கு 15% போடணும். அந்த 4 லட்சத்துக்கு 15% எவ்வளவு வரும்? 60,000 வருமா? ஆல்ரெடி ஒரு 60,000 12 லட்சம் வரைக்கும் இருக்கிற டாக்ஸ்க்கு இது ஒரு 60,000, மொத்தம் 1,20,000 கட்டணும். இந்த 1,20,000ங்கிறது இப்ப டாக்ஸ் ஸ்லாப் மாத்தினதுக்கு அப்புறம் இருக்கிற ரேட்டு. இதுக்கு முன்னாடி டாக்ஸ்ல இதே அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கட்டியிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,75,000 கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். அதுவே 24 லட்சம் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் சேவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இந்த நியூ டாக்ஸஸ்ல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டடா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நியூ டாக்ஸ்ல பெனிஃபிட்டா அமைஞ்சதுக்கு காரணம் அந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸை சேஞ்ச் பண்ணது. அட் சேம் டைம் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணது. அதே டாக்ஸ் ஸ்லாப் வந்து 12 லட்சம் வரைக்கும் நீங்க கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணது. இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் தான். மிடில் கிளாஸ்ல இப்ப ஐடில ஜாயின் பண்றவங்க, ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்றவங்க ஒரு 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் பேக்கேஜ் அப்படிங்கிறது போகும்போதுதான் ப்ரீவியஸா டாக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரீவியஸா 7 லட்சம் வரைக்கும் எஃபெக்டிவா 7 லட்சம் வரைக்கும் தான் டாக்ஸ் இல்லை, அதுக்கு மேல போனா டாக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ 8 லேக் பேக்கேஜ், 9 லேக் பேக்கேஜ், 10 லேக் 12 லேக் பேக்கேஜ் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஜாப் கிடைச்சாலும் நீங்க அதுக்கு போனாலும் உங்களுக்கு அப்போ டாக்ஸ் கட்டுற ஒர்க் இல்லை. 12 லேக்ஸ்க்கு மேல ₹1 போனாலும் உங்களுக்கு டாக்ஸ் கட்டுற ஒர்க் வரும். இந்த இடத்துல இந்த 12,75,000 வரைக்கும் டாக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன் இப்ப தெளிவா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். இன்னொரு அக்கேஷன்ல நம்ம சந்திப்போம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.